ದೇವಾ ನನ್ ಸರ್ವ ನೀನಯ್ಯ, ನೀನಿದ್ದರೆ ನನಗೆ ಸಾಕು. ತಂದೆ ದೇವಾ ನನ್ ಸರ್ವ ನೀನಯ್ಯ, ನೀನಿದ್ದರೆ ನನಗೆ ಸಾಕು. ನನ್ನ ಪ್ರಿಯನೇ, ನನ್ನ ಪ್ರಾಣವೇ, ನಿನ್ನನ್ನು ಆರಾಧಿಸುವೆ. ನನ್ನ ಜೀವವೇ, ನನ್ನ ಸ್ನೇಹವೇ, ನಿನ್ನನ್ನು ಆರಾಧಿಸುವೆ. ನನ್ನ ಪ್ರಿಯನೇ, ನನ್ನ ಪ್ರಾಣವೇ, ನಿನ್ನನ್ನು ಆರಾಧಿಸುವೆ. ನನ್ನ ಜೀವವೇ, ನನ್ನ ಸ್ನೇಹವೇ, ನಿನ್ನನ್ನು ಆರಾಧಿಸುವೆ. ತಂದೆ ದೇವಾ ನನ್ ಸರ್ವ ನೀನಯ್ಯ, ನೀನಿದ್ದರೆ ನನಗೆ ಸಾಕು. ಚೊಲ ಕರಗಳ ತಟ್ಟಿ. ತಂದೆ ದೇವಾ ನನ್ ಸರ್ವ ನೀನಯ್ಯ, ನೀನಿದ್ದರೆ ನನಗೆ ಸಾಕು. ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ವರ್ಣಿಸಲು ನನ್ನಿಂದ ಆಗದಯ್ಯ, ನಿನ್ನ ಕಾರ್ಯ ವರ್ಣಿಸಲು ಈ ಬದುಕು ಸಾಲದಯ್ಯ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ವರ್ಣಿಸಲು ನನ್ನಿಂದ ಆಗದಯ್ಯ, ನಿನ್ನ ಕಾರ್ಯ ವರ್ಣಿಸಲು ಈ ಬದುಕು ಸಾಲದಯ್ಯ. ತಂದೆ ದೇವಾ ಆನಂದವೇ ನಿಮ್ಮಡಿಲಲ್ಲಿ ನನಗೆ ಸುಖವು. ತಂದೆ ದೇವಾ ಆನಂದವೇ ನಿಮ್ಮಡಿಲಲ್ಲಿ ನನಗೆ ಸುಖವು. ತಂದೆ ದೇವಾ ನನ್ ಸರ್ವ ನೀನಯ್ಯ, ನೀನಿದ್ದರೆ ನನಗೆ ಸಾಕು. ತಂದೆ ದೇವಾ ನನ್ ಸರ್ವ ನೀನಯ್ಯ, ನೀನಿದ್ದರೆ ನನಗೆ ಸಾಕು. ನನ್ನ ಪ್ರಾಣ ಸ್ನೇಹಿತನೇ, ನಿನ್ ಸನ್ನಿಧಿ ಪರಿಮಳವೇ, ಸಿಹಿ ಜೇನಿಗಿಂತ ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಎಷ್ಟು ಮಧುರ. ನನ್ನ ಪ್ರಾಣ ಸ್ನೇಹಿತನೇ, ನಿನ್ನ ಸನ್ನಿಧಿ ಪರಿಮಳವೇ, ಸಿಹಿ ಜೇನಿಗಿಂತ ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಮಧುರವಯ್ಯ. ತಂದೆ ದೇವಾ ನನ್ನ ಆನಂದವೇ ನಿಮ್ಮಡಿಲಲ್ಲಿ ನನಗೆ ಸುಖವು. ತಂದೆ ದೇವಾ ನನ್ನ ಆನಂದವೇ ನಿಮ್ಮಡಿಲಲ್ಲಿ ನನಗೆ ಸುಖವು. ತಂದೆ ದೇವಾ ನನ್ ಸರ್ವ ನೀನಯ್ಯ, ನೀನಿದ್ದರೆ ನನಗೆ ಸಾಕು. ತಂದೆ ದೇವಾ ನನ್ ಸರ್ವ ನೀನಯ್ಯ, ನೀನಿದ್ದರೆ ನನಗೆ ಸಾಕು. ನನ್ನ ಪ್ರಿಯನೇ, ನನ್ನ ಪ್ರಾಣವೇ, ನಿನ್ನನ್ನು ಆರಾಧಿಸುವೆ. ನನ್ನ ಜೀವವೇ, ನನ್ನ ಸ್ನೇಹವೇ, ನಿನ್ನನ್ನು ಆರಾಧಿಸುವೆ. ನನ್ನ ಪ್ರಿಯನೇ, ನನ್ನ ಪ್ರಾಣವೇ, ನಿನ್ನನ್ನು ಆರಾಧಿಸುವೆ. ನನ್ನ ಜೀವವೇ, ನನ್ನ ಸ್ನೇಹವೇ, ನಿನ್ನನ್ನು ಆರಾಧಿಸುವೆ. ತಂದೆ ದೇವಾ ನನ್ನ ಆನಂದವೇ ನಿಮ್ಮಡಿಲಲ್ಲಿ ನನಗೆ ಸುಖವು. ತಂದೆ ದೇವಾ ನನ್ನ ಆನಂದವೇ ನಿಮ್ಮಡಿಲಲ್ಲಿ ನನಗೆ ಸುಖವು. ತಂದೆ ದೇವಾ ನನ್ನ ಆನಂದವೇ ನಿಮ್ಮಡಿಲಲ್ಲಿ ನನಗೆ ಸುಖವು. ತಂದೆ ದೇವಾ ನನ್ನ ಆನಂದವೇ ನನಗೆ சுகவு. ஹalleluya ஹalleluya. எத்தனை பேருக்கு பாடல் வரிகள் புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். அவர் இல்லாம நம்மால எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற நிதர்சனமான உண்மையை அந்த பாடல் வரிகள் சொல்லுகிறது.
உண்மை அப்படின்னா சும்மா இது நிஜங்க, பொய்க்கு மாறு நிஜம். ஆனா அவர் இல்லாம எதுவுமே நடக்காதுங்கிறது ஃபேக்ட். ட்ரூத் வேற, ஃபேக்ட் வேற. ஆமென். ஃபேக்ட்னா இத மாத்த முடியாது. ஆமென். கிறிஸ்தவர்களாய் நாம் மாறி இருக்கிற அந்த ஒரு மாற்றம் 100க்கு 100 உலகத்தின் காரியங்கள் நம்மிலே மாறி 100க்கு 100 தெய்வீகம் நம்மில் வெளிப்படுகிறது தான் அவருடைய ஆளுகைக்குள்ளே நாம் வருவதற்கு பொருள், அடையாளம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப இந்த பாடல் வரிகளை தான் சொல்லுகிறது. நான் செய்கிற காரியம், என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள், நான் கடந்து போகிற பாதைகள், எனக்கு புரிகிற காரியம், எனக்கு புரியாத காரியம், எனக்கு என்னை சுற்றி நடக்கிற காரியம் எப்படி இருந்தாலும் உங்க ஆளுகையில நான் இருக்கிறதுனால ஆண்டவரே எதை குறித்தும் நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். கவலை யாருக்கு இருக்கும்னா, பயம் இருக்கிறவங்களுக்கு தான் கவலை இருக்கும். யாருக்கெல்லாம் பயம் இருக்கு, ஐயோ எதிர்காலம், என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய வாழ்க்கை, பிள்ளைகள், குடும்பம், எத்தனை பேருக்கெல்லாம் பயம் இருக்கு? ஆமென். பயம் இருந்தா ஆண்டவருடைய வல்லமையை பார்க்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருந்து. இன்னும் நிறைய காரியங்கள் ஒவ்வொன்றா பார்க்க முடியும். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் பயப்படுதலே ஞானத்தின். இந்த பயம் நம்ம இப்படி நடுங்கிறது, ஐயோ பேய் வந்துடும், போலீஸ் வந்துடும், இந்த மாதிரி பயத்தை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு ஒப்பிடல. பைபிள் வேற ஒரு காரியத்தை சொல்லுது. எதை சொல்ல தெரியுங்களா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, உங்களை நான் வைக்க வேண்டிய இடத்துல முற்றிலுமாய் உங்களை மட்டும்தான் வைப்பேன். அது என்னுடைய வாழ்க்கையை விட்டு இங்கும் அங்கும் போகாம நான் பார்த்துக்குவேன், கவனத்தோட இருப்பேன். இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், ஞானத்தினுடைய வெளிப்பாடு. ஆமென். ஹல்லேலூயா. இது இல்லாத இருக்கும் பட்சத்தில் வாழ்க்கையில் என்ன நடக்கும் தெரியுமா? நிறைய முயற்சிகள் நம்மளால எடுக்கப்படும். நம்மளால எடுக்கப்படுற முயற்சிகள் தோல்வியில தான் முடியும். ஏன்? உலகத்தை ஜெயித்தவர் யார்? நம்ம இல்ல, இயேசு. உலகத்தை ஜெயித்தவர் இயேசு. அவருடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுத்தா மட்டும்தான் அந்த ஜெயமுள்ள வாழ்க்கைக்குள்ள நம்ம வர முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? ஆமென். அப்ப அவரை வெளிப்படுத்துறதுக்கு, அவருடைய சாயலை வெளிப்படுத்துற அளவிற்கு நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க. எந்த பக்கம் இந்த உலகம் நம்மளை பார்த்தாலும் அவரை ஜனங்க பார்க்கணும். அப்ப ஜெயமுள்ள வாழ்க்கையை வாடுறத ஆமென் ஜனம் உலகம் கண்டு கொள்ளும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில விளங்குறது? ஜனங்க என்ன பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் சாயல்ல என்ன ஜனங்க பார்க்கணும் அப்படின்னு எத்தனை பேருக்கு ஆசை? ஆமென். கம்ப்ளீட் கண்ட்ரோல், 100% ட்ரஸ்ட். ஆமென். 100க்கு 100 அவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்துட்டு 100க்கு 100 அவரை என்ன அழகா நடத்திடுவாருங்கிற விசுவாசம் நமக்கு இருந்துச்சுன்னா, ஆமென், அதுவே வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு ஆரம்பப்படி. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அப்ப அந்த உண்மையாவே அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. நேத்து வெள்ளிக்கிழமை ஒரு பாஸ்டர் வந்தார், எங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பாஸ்டர் வந்தாரு. அவர் சொல்றாரு, ஐயா எப்படி ஐயா இவ்வளோ வசனம் சொல்றீங்க, ஒரு பயமே இல்லை உங்களுக்கு? நீங்க நிறைய பேருக்கு தெரியணும் ஐயா அப்படின்னு சொன்னேன். இது ராங்குருட் ஐயா, நிறைய பேருக்கு நான் தெரியணுங்கிறது வேலைக்கு ஆகாது. கிறிஸ்து என்னிலே விளங்குது, ஆண்டவர் தெரிறாரு அப்படின்னு சொன்னா அது கரெக்ட். ஆமென். அவர் நமக்கு பலன் கொடுக்கிறது
அவர் நமக்கு கிருபை கொடுக்கிறது, அவர் நமக்கு வரங்களை கொடுக்கிறது, அவர் நமக்கு வல்லமைகளை கொடுக்கிறது, அவர் நம்மிலே வெளிப்படுறதுக்காக தான். ஆமென். அதுக்கு தான் அதெல்லாம் கொடுக்கிறாரு. நம்ம எவ்வளவு பயங்கரமா அப்படிங்கிறது காட்டுறதுக்காக இல்ல, அவர் நம்மிலே வெளிப்படுறதுக்காக. எத்தனை பேருக்கு ஆசை ஏசப்பா நீங்களே வெளிப்படணும்? ஏசப்பானா என் செயல்ல ஏசப்பாவை ஜனங்க பார்க்கணும், என் பேச்சில் ஏசப்பாவை பார்க்கணும், என் நடக்கையில ஏசப்பாவை பார்க்கணும், என்னுடைய தீர்மானங்களை ஏசப்பாவை பார்க்கணும், என் குடும்பத்துல ஏசப்பாவை ஜனங்க பார்க்கணும். ஆமென். இது இல்லைன்னா நான் கிறிஸ்தவன் சொல்லிக்கிறதுல அர்த்தம் இல்லை. வேதம் அதை கத்துக் கொடுக்கறது இல்லை. அல்லேலூயா. பவுல் அதான் சொல்றாரு, அவர் பெருக நான் சிறுக, என்னை அவருடைய சிலுவையின் நிழலிலே மறைத்துக் கொள்ளுகிறேன். கிறிஸ்து என்னில் வெளிப்படும் பொருட்டு என்ன நான் ஒடுக்கிறேன் பவுல் சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த ஒரு நிலைக்கு நம்ம எல்லாரும் வரணும் அப்படின்னு எனக்கு ஆசை. வந்துகிட்டு இருக்கோம். யாரும் அப்படி இல்லை, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அந்த அடிப்படையில் நான் பேசல. நம்ம எல்லாரும் அந்த நிலைக்கு வந்துகிட்டு இருக்கோம், வளர்ந்துகிட்டு இருக்கோம். பூரணப்படுத்துறதுக்கு வழி காட்டுறது பாஸ்டருடைய வேலை. ஆமென். அதை தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு முறை இந்த ஒரே ஒரு சரணத்தை பாடி தொடர்ந்து நாம் வேற பாடல்களை பாடி ஆண்டவருடைய கரத்திற்கு, ஆண்டவருடைய நடத்துதலுக்கு நாம் ಒಪ್ಪು ಕೊಡುತ್ತೇವೆ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ವರ್ಣಿಸಲು ನನ್ನಿಂದ ಆಗದಯ್ಯ, ನಿನ್ನ ಕಾರ್ಯ ವರ್ಣಿಸಲು ಈ ಬದುಕು ಸಾಲದಯ್ಯ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ವರ್ಣಿಸಲು ನನ್ನಿಂದ ಆಗದಯ್ಯ, ನಿನ್ನ ಕಾರ್ಯ ವರ್ಣಿಸಲು ಈ ಬದುಕು ಸಾಲದಯ್ಯ. ತಂದೆ ದೇವಾ ನಾನಂದವೇ ನಿಮ್ಮಡಿಯಲ್ಲಿ ನನಗೆ ಸುಖವು. ತಂದೆ ದೇವಾ ಆನಂದವೇ ನಿಮ್ಮಡಿಯಲ್ಲಿ ನನಗೆ ಸುಖವು. சொல்லலாಮ? ತಂದೆ ದೇವಾ, ತಂದೆ ದೇವಾ, ತಂದೆ ದೇವಾ ನನ್ ಸರ್ವ ನೀನಯ್ಯ, நீனித்தரை ನನಗೆ சாக்கு. சொல்லலாமா? இந்த உலகத்துல எது இருக்கு இல்ல, நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேணாம் ஆண்டவரேன்னு சொல்ல முடியுமா? நீனித்தரை ನನಗೆ ಸಾಕು. ನನ್ನ ಪ್ರಿಯನೇ, ನನ್ನ ಪ್ರಿಯನೇ, ನನ್ನ ಪ್ರಾಣವೇ ನಿನ್ನನ್ನು ಆರಾಧಿಸುವೆ. ನನ್ನ ಜೀವವೇ, ನನ್ನ ಸ್ನೇಹವೇ ನಿನ್ನನ್ನು ಆರಾಧಿಸುವೆ. ನನ್ನ ಪ್ರಿಯನೇ, ನನ್ನ ಪ್ರಾಣವೇ ನಿನ್ನನ್ನು ಆರಾಧಿಸುವೆ. ನನ್ನ ಜೀವವೇ
இன்னொரு பாடலையும் பாடலாம். புது பாடல் தெரிஞ்சா சேர்ந்து பாடுங்க. இல்லைன்னா அந்த ஆராதனையின் எல்லைக்குள்ளேயே இருங்க, டிஸ்கனெக்ட் ஆகிட வேணாம். அவன் பாட்டு தெரிலன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சு வேற எங்கேயோ போயிடுவோம். அவசியம் இல்லை. பாட்டு தெரிலன்னா நல்லா துதிக்கலாம். வாயில திறன் ஆண்டவரை துதிக்கிறது கொடுங்க. ஆண்டவர் அப்படியே மகிமைப்படுத்துற அந்த எல்லைக்குள்ளேயே நம்மளை வைத்துக் கொள்ளலாம். இதுவும் ஒரு நல்ல தேவனை விடுதலையோடு ஆராதிக்கிற ஒரு பாடல் தான். அப்படி மகிமைப்படுத்தி பாடலாம். ಸರ್ವದಲ್ಲೂ ಉನ್ನತನೇ ಮಹಿಮೆಯ ಅರಸನೇ ಪ್ರೀತಿಸುವ ತಂದೆಯೇ ಕ್ಷಮಿಸುವ ಕರ್ತನೇ ನಿನ್ನಯ ಹಾಗೆ ನಮ್ಮನ್ನು ಯಾರು ಪ್ರೀತಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ನಿನ್ನಯ ಹಾಗೆ ನಮ್ಮನ್ನು ಯಾರು ಪ್ರೀತಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಕಲ್ವಾರಿ ಕೃತಿಯಲ್ಲಿ ನಿನ್ನ ಕುವರವನ್ನೇ ನನಗಾಗಿ ಅರ್ಪಿಸುವೆ. ಕಲ್ವಾರಿ ಕೃತಿಯಲ್ಲಿ ನಿನ್ನ ಕುವರವನ್ನೇ ನನಗಾಗಿ ಅರ್ಪಿಸುವೆ. ಆರಾಧಿಸುವೆ 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 ನಿನ್ನ ಆರಾಧಿಸುವೆ 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 ನಿನ್ನ. ಕರುಣಾಳು ದೇವನೇ ನನ್ ಬಾಲ ಜ್ಯೋತಿ ಕೇಳು ಈ ಪ್ರಾರ್ಥನೆ. ಕರುಣಾಳು ದೇವನೇ ನನ್ ಬಾಳ ಜ್ಯೋತಿ ಕೇಳು ಈ ಪ್ರಾರ್ಥನೆ. ನನ್ ಮೌನರಾಗಲಿ ಹೃದಯ ಭರಿತವಾಗಿ ಜೀವಿಸು ನನ್ನಾಳು ದೇವರೇ. ನನ್ ಮೌನರಾಗಲಿ ಹೃದಯ ಭರಿತವಾಗಿ ನನ್ನಾಳು ದೇವರೇ. ಆರಾಧಿಸುವೆ 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 ನಿನ್ನ. ಆರಾಧಿಸುವೆ 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 ನಿನ್ನ. ಆರಾಧಿಸುವೆ 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 ನಿನ್ನ. ಆರಾಧಿಸುವೆ ಆರಾಧಿಸುವೆ ನಿನ್ನ. ಆರಾಧಿಸುವೆ
நாட்கள் இந்த பாடல்கள் எல்லாம் பாடலான ஆண்டுடைய கரத்தில் அர்ப்பணித்து இந்த காலை வேளையில சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் மகிமைப்படுத்த ஆராதிக்க வந்திருக்கிறோம். எங்களுடைய ராகத்துல ஆண்டவரே, எங்களுடைய தாளத்துல மயங்குகிற தேவன் இல்லை, ஆனா எங்களுடைய ஆராதனையில நீர் பிரியப்படுகிறவராக இருக்கிறீர். அது இதயத்திலிருந்து எழும்புகிற ஒன்றா இருக்கிறது ஆண்டவரே, இதயத்திலிருந்து எழும்புகிறது ஒன்றா இருக்கிறது. ஹல்லேலூயா, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஸ்தோத்தரிக்கிறோம். சொல்லுங்க, ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, உயர்த்துவோம் உயர்த்துவோம். Thank you Father, உயர்த்துவோம் 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 உயர்த்துவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். Oh, we worship you, God. We worship you. Oh, my துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Father. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு மகிமை 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 மகிமை. உமக்கு மகிமை 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 மகிமை. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க இந்த வார்த்தை ஆண்டவரை உயர்த்தி. மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. நம் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். நம் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல்ல கடமைகள் காட்டி. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ள கைகளில் என்னை வணைந்து கண்மணி போல் என்னை காக்கின்றீ. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ள கைகளில் என்னை வணைந்து என்னை கண்மணி போல் என்னை காக்கின்றீ. சொல்லுங்க, மறவே 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 நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே மறவே செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு.
போல் சற்று எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியால் எனக்கு கொடியேற்றுவி. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போல் சற்று எதிர்த்து வந்தாலும் ஆவியானக்காய் கொடியேற்றுவி. இதுவரை உதவி செய்த நேசரே. சொல்லுங்க, இனியும் நீர் உதவி செய்ய வல்லவர். மறவே மறவே நீர் செய்த நன்மைகள். மறவே மறவே நீர் செய்த நன்மைகள். துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. நம் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் சொல்லுங்க, நம் கர்த்தர் அவர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். பகைஞருக்கு எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே. என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். பகைஞருக்கு எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே. என்னையால் என்னை அபிஷேகம் செய்து பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். சொல்லுங்க, மறவே ஓ மறவே மறவே நீர் செய்த நன்மைகள். ஓ மறவே மறவே நீர் செய்த நன்மைகள். முழு இதயத்தோடு நம் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். நம் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே. உங்கள் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே. உள்ளம் கைகளில் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். சொல்லுங்க, மறவே மறவே துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. நம் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். நம் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும். சொல்லுங்க, நம் கர்த்தர் நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். நம் கர்த்தர் நல் தகப்பனவர். சொல்லுங்க, நம் கர்த்தர் நல்லவர், நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். கரங்களை தட்டி எல்லாம் தேவனை மகிமைப்படுத்தலாம்.
சொல்லுது? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார். பக்கத்துல பார்த்துக்கங்க, எத்தனை பேர் ருசித்து பார்த்திருக்கீங்க? ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பிரியாணி ஒரு வாயில வச்ச உடனே முகத்துல தெரிஞ்சிடும் அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா. ஆண்டவரை ருசித்து பார்த்தவங்க முகத்துல கண்டுபிடிச்சிடும். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா எந்த ஒரு நன்மையான காரியமும் உள்ள அடக்கி வச்சுக்கவே முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? நன்மையான காரியத்தை அப்படியே என்ன சொல்றது, சந்தோஷம் பொங்கி வருகிற காரியத்தை உள்ள அடக்கி வச்சுக்கிட்டு அப்படியே நார்மலா என்ன பண்ண முடியாது. அந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணப்படல. ஒரு வாய் சாப்பாடு வாயில வச்ச உடனே முகத்துல தெரிஞ்சிடும் அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா, உப்பு இருக்கா உப்பு இல்லையான்னு. ஆமென். உண்மையாய் தேவனை அனுபவிக்கிறவர்களை ஆட்டி கொடுத்துரும். ஆமென். எல்லாம் எழுந்து நின்று கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நம் தகப்பனார். நம் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நம் தகப்பனார். சொல்லுங்க, உங்க வலது கரத்தை இதயத்துல வச்சு சொல்லுங்க, என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நம் தகப்பனார். நான் கேட்டு என்ன விசுவாசி, என்னை விசாரிக்கிறவர் அவர் இல்ல. நான் கேட்டு என்ன அவர் நடத்துகிறவர் இல்ல. நம்ம கேட்காமலேயே நம் கர்த்தர் என்னை விசாரிக்கும். சொல்லுங்க, நம் கர்த்தர், நம் கர்த்தர் என்னை விசாரிக்கும். ஹல்லேலூயா. நல்ல விடுதலையா? சொல்லுங்க ஹல்லேலூயா. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் ஒரு மனுஷன் எப்படி தன்னுடைய நிலைமைகளினாலே கட்டுப்பட்டு இருக்கிறான் அல்லது நிலைமைக்கு அப்பாற்பட்டு தேவனோடு இணைந்திருக்கிறதுனாலே அவனுடைய சந்தோஷம் வெளிப்படுது அப்படிங்கிறத வாசிக்க கேட்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். எப்ப சொல்றாரு தெரியுமா? இது அடுத்து செத்து போயிடணும். அவன் கட்டப்பட்டு கை கால்கள் கட்டப்பட்டு கழுத்து பூட்டப்பட்டு இனி வெளியில வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற நிலைமையில அவ்வளவுதான் மரண சாசனம் எழுதிட்டாங்க. பவுல கொன்னுடணும் அப்படின்னு சொல்லி மரண சாசனத்தை எழுதின பிறகு, செத்து போயிருவன் தெரிஞ்ச பிறகு, ஒரு மனுஷன் எப்படி கர்த்தருக்குள் எப்பொழுதும். ஆமென். இது சூழ்நிலையினாலே வருகிற ஒன்று இல்ல, தேவனோடு இருக்கிற தொடர்புனாலே வருகிற ஒன்று. கர்த்தருக்குள் வாசிங்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஆனா எப்படி இருக்கணும்? அடுத்து அப்படி எப்படி பில்ட் பண்றாரு பாருங்க, ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு எப்படி அவர் பில்ட் பண்ணி சொல்றாரு பாருங்க. வாசிங்க. சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம், கவனிங்க, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷர்களுக்கும் தெரிந்திருப்பதாக. ஏன்? கர்த்தர்
அவர் சமீபமா இருக்கிறதுனால உங்க சாந்த குணம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருப்பதாக. தொடர்ந்து என்ன சொல்றாரு வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஒன்று எப்படிங்க ஒருத்தன் கட்டப்பட்டவன் எப்படி சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. இங்க சுதந்திரமா வீட்ல இருந்து நடந்து வரோம், பைக்ல போறோம் வரோம், ஆமென். ஆனால் ஆத்துமாவில கட்டப்பட்டிருக்கிற நிலைமை இருக்கு. ஆமென். சரீரத்திலே கட்டப்பட்டு ஆவியிலே விடுதலை அடைந்தவர்களுடைய நிலைமையும் இருக்கு. ஆத்துமாவிலே கட்டப்பட்டு சிறையிருப்பில் வாழுகிற அனுபவமும் இருக்கு. இதுக்கு ஆண்டவர் வழி சொல்றாரு பவுல் மூலமா. என்ன சொல்றாரு? சந்தோஷம், சமாதானம். கலாத்தியருக்கு எழுதும் நிருபம் 5 அதிகாரத்துல சந்தோஷம், சமாதானம் இதெல்லாம் ஆவியின் கனி. நீ ஆவியில விடுதலையாகி இருந்தால் சந்தோஷம் உனக்குரியதா இருக்கும், சமாதானம் உனக்குரியதா இருக்கும். ஆமென். இதுக்கும் பூமியில் நடக்கிற காரியத்துக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்ப கட்டப்பட்ட நிலைமையில, மரணம் வாசற்படியில் இருக்கிற நிலைமையில என்ன சொல்றாரு? ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் இதுலதான் ஆண்டவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கார். நிறைய பேர் வெளிப்புறமான காரியங்களை நான் ஆண்டவர் கூட எப்படி இருக்கேன்னு காட்டுறதுல இன்ட்ரெஸ்டடா இருக்கிறாங்க. நிறைய ஊழியர்களும் அதை பார்க்கறதுல இன்ட்ரெஸ்டடா இருக்கிறாங்க. ஆனா வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? ஆண்டவர் எதுல இன்ட்ரெஸ்டடா இருக்கார் தெரியுமா? சிந்தையிலும் இருதயத்திலும் புத்தி கெட்டாத அவருடைய சமாதானத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதிலே நாம் கவனம் உள்ளவர்களாய் இருக்கணும். God is interested in your mind and your heart. உள்ளானவைகளிலே தூய்மை வந்தால் வெளிப்புறம் சொல்றேன்ல, பிரியாணி நாக்கில் பட்டவனே மூஞ்சில எப்படி தெரியுதோ, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விடுதலை அடைந்தவருடைய முகம் காட்டி கொடுத்துரும், வாழ்க்கை காட்டி கொடுத்துரும். ஆமென். ஹல்லேலூயா. மனுஷனை ஏமாத்தலாம், வசனம் தெரியாதவங்களை ஏமாத்தலாம். ஹலோ பிரதர், பிரைஸ் தி லார்ட். அதெல்லாம் பருப்பது இல்லை. உள்ள மனமும் இதயமும் கர்த்தருக்குள்ளே விடுதலையாக இருக்கிறத இது காட்டும். எப்படி? வாசிக்க தொடர்ந்து. எப்படி? இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எப்படி? கிறிஸ்து இயேசுவுக்குள்ள, கிறிஸ்துவுக்கு வெளியே இது இல்லை. ஆமென். புத்தி கெட்டாத சமாதானத்தை இதயமும் எண்ணமும் சிந்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே இருக்கிறதுனால நான் சந்தோஷமா இருக்கேன். நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். நான் எல்லா வகையிலும் அவரை முன்னிலைப்படுத்துறேன். இது இல்லைன்னா இது வராது. இல்லைன்னா என்ன நான் முன்னிலைப்படுத்துறேன். ஆமென். இதை விட தெளிவா வேதத்தை புரிந்து வாழ்க்கையில் வெளிப்படுத்தின ஒரு தேவ மனுஷனை எப்படி அவர் காண்பித்துக் கொள்றார் நமக்கு தெரியாது. அப்ப தேவனை துதிப்பதிலும் இது பொருந்தும். ஆமென். யதார்த்தம் உள்ளவர்களுக்கு தேவன் சமீபமா இருக்கார். ஆமென். யதார்த்தமா, இதுதான் என் நிலைமை ஆண்டவரே. God is not looking for perfect people. நான் ரொம்ப பூரணப்பட்டாதான் ஆண்டவர் என்ன நடத்துவார், ஏற்றுக்கொள்வார். இங்க பூரணப்பட்ட பரலோகத்துல தான் இருக்கணும். இங்க பூரணமான ஆண்டவர் வைக்கிறது இல்லை பூமியில. ஆனால் இதுதான் என் நிலைமை ஆண்டவரே, உம்முடைய நடத்துதலுக்கு என்ன நான் அர்ப்பணிக்கிறேன். என் சிந்த தூய்மையாகிற ஆசை எனக்கு இருக்கு. என் இதயம் உம்முடைய நடத்துதல்ல இருக்கிற ஆசை எனக்கு இருக்குன்னு யதார்த்தமா ஒப்பு கொடுக்கிற உங்க வாழ்க்கைக்கு தேவன் சமீபமா இருக்கு. அதான் கிறிஸ்துவ வெளிப்படுத்துகிற வாழ்க்கை. ஆமென். சொல்லுங்க, கண்களை மூடி. ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவருடைய நடத்துதலின் பிரதிபலிப்பு கனி, உம்மாலே நடத்தப்படுகிற கனி சந்தோஷம், சமாதானம், உங்களுடைய சாந்த குணம் எல்லாருக்கும் முன்னாடி வெளியரங்கமா இருக்கட்டும் சொல்லி இருக்கு. ஏன்னா நீங்க சமீபமா இருக்கிறீங்க. இந்த வார்த்தை எங்களுக்கு சொல்லி கொடுக்குற ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஏசப்பா, எங்களை
அணு அணுவா நடத்தணும்னு நினைக்கிற உங்களுடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அணுவா எங்களை நடத்தணும்னு நினைக்கிறதுக்காக ஆண்டவரே நீங்க கவனமுள்ள தேவனா இருக்கிறபடியினால உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களில் ஒன்றும் கூடாதப்பா, உம்மாலே எல்லாம் ஆண்டவரே உமக்குள்ளே உமக்காக உம்முடைய மகிமைக்காக எல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ரோமர் ஆண்டவரே 4ஆம் அதிகாரம் 33 இருந்து 37ஆம் வசனம் வரைக்கும் நாங்கள் இதை வாசிக்கிறோம். உமக்குள்ளே நாங்கள் வாழுகிறோம், நடக்கிறோம், ஆண்டவரை பிழைத்திருக்கிறோம்னு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரத்தை 24 இருந்து 28 வரைக்கும் நாங்கள் வாசிக்கிறோம். நாங்க எம்மாத்திரம் ஒரு பொருட்டா என்றதுக்கு ஆண்டவரே, நாங்க எம்மாத்திரம் ஒரு பொருட்டா என்றதுக்கு சொல்லுங்கள் எல்லாரும் சேர்ந்து. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும். உங்க நேரத்துல உட்கார்ந்து கண்களை மூடி சொல்லுங்க. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகும். எங்க வாழ்க்கையில, எங்க குடும்பத்துல, எங்க வேலையில நாங்க கூட்டமா இருக்கும் பொழுது, நாங்க தனியா இருக்கும் பொழுது, எங்க எண்ணம், எதிர்பார்ப்பு, ஏக்கம் எல்லாம் இதுவாக தான் இருக்கட்டுமே ஆண்டவரே. நீர் மட்டும் இயேசுவே, உடைக்கப்பட்ட பாத்திரமான உபயோகமற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். உடைக்கப்பட்ட பாத்திரமான உபயோகமற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது, உடைக்கப்பட்ட இடங்களில் எல்லாம். ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. நீர் மட்டும் பெருகணும், சொல்லுங்க. இந்த காலை வேளையிலே சப்பா எங்களுக்குள்ள நீங்க பெருகிற ஆண்டவரே, சுயம் சாம்பலா மாறிட்டோம், உலகம் எங்களை விட்டு ஓடி போயிருக்கு இயேசுவின் நாமத்தினால. ஓ நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும். யோபு இத ஆண்டவரே உறுதியாய் பிடித்துக் கொண்டான்.
நேர்ந்தாலும் நம்பிடுவேனே, என்ன நேர்ந்தாலும் பற்றிக் கொள்வேனே. யார் கைவிட்டாலும் உம்மை பின் செல்லுவேன், யார் கைவிட்டாலும் உம்மை பின் செல்லுவேன். நீரே 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 போதுமே இயேசுவே, நீரே போதும் இயேசுவே. நீரே 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 போதுமே இயேசுவே, நீரே போதும் இயேசுவே. துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் ஆழியின் கடலில் கடந்தாலும், துன்பத்தின் நடுவில் ஆழியின் கடலை கடந்தாலும், கலங்காதே தீகையாதே என்று சொன்னீரே, என்னை அழைத்தவரே. கலங்காதே தீகையாதே என்று சொன்னீரே, என்னை அழைத்தவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, அவரை உயர்த்தி. நன்றி இயேசப்பா, நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லலாமா கடைசியா?